இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு முருகரே வந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. விரதத்துக்கு சமைச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு 11 மணியை போல் கொரியர் வந்துச்சு. கரெக்டாக எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டார். எப்பயுமே கொரியர் ஆர்டர் போட்டோம் அப்படின்னா திட்டிக்கிட்டே இருப்பார், என்னதே ஆர்டர் போடுற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தடவை ஒன்றுமே சொல்லலை. அவரே வாங்கினார், அவரே பிரித்தார். முருகர் வந்திருக்காருப்பா அப்படின்னு சொன்னார். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. நீ ஆர்டர் போடாமல் அது எப்படி தானாக வரும் அப்படின்னு. நான் ஆர்டர் போட்டு 10 நாள் ஆக போகுது, ஆனால் இது வரைக்கும் வரல. சரி வரலையோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக காலையில் 11 மணிக்கெல்லாம் வந்துட்டார். சரி வந்துட்டு நான் வந்து தண்ணியில் அப்படியே நினச்சி உள்ள பூஜை ரூம் கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். எங்கள் வீட்டுக்காரு இல்லை பூஜையெல்லாம் பண்ணி தான் கொண்டு போகணும்னு, ஏற்கனவே உங்களுக்கு பூஜை பண்ணாதே பிடிக்காதே அப்படின்னே. அப்படியெல்லாம் இல்லை, புதுசாக ஒரு விக்கிரகரை வாங்கினோம் அப்படின்னா அதை பூஜை பண்ணிதே நம்ம பூஜை ரூமில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நிஜமாகவே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன முருகா, எப்பயுமே நான் பூஜை பண்ணால் திட்டுவார், இன்றைக்கி அவரே பூஜை பண்ண சொன்னாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வந்து அவருமே சாமி கும்பிட்டாரு. ரொம்பவும் மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த சிலை எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். 480 ரூபான்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு அப்படியே ஒரு பூஜையை போட்டு பூஜை ரூமில் வச்சாச்சுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.